திருமணமாகி பிள்ளைங்க இல்லைன்னா நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனா 30 வருஷம் பிள்ளைங்க இல்லாதனால இவங்க எடுத்த ஒரு முடிவு இருக்கு. என்ன தெரியுமா? என்ன போட்டோ முடிச்சாங்க. இதுதாங்க இவங்களோட நிலைமை. அதாவது தங்களுக்கு பிள்ளைங்க இல்லைன்னாலும் கூட இந்த 30 வருஷமும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அண்மையில இருந்து தங்களோட பிள்ளைங்களா இந்த நாய்க்குட்டிகளை தான் வளர்த்துட்டு வராங்க. இவங்க கிட்ட இதை பற்றின கதைகளை நாங்க முழுசா கேட்க போனப்போ அவங்க சொன்னது, நாய் அதில் வளர்க்குறீங்களா? அதான் அவங்களோட பிள்ளையர். முதல்ல வந்து என்ட்ரி ஆகக்கூடிய வந்து இவங்களை பார்த்து நாங்கள் என்ன பொக்கெட் நாய் எல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து ஒருத்தங்க வந்து கொடுத்ததான் வழக்கண்டு சொல்லி. முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாதனால இவங்களை தான் பிள்ளையா நினைச்சு வந்து வளர்க்குறாங்களா. பொம்பளை பொண்ணு ஆம்பளை பொண்ணு. இந்த 2 நாய்க்குட்டிங்களையுமே பெண் ஒன்று ஆணொன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. கல்யாணம் கட்டி இத்தனை வருஷமா அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிள்ளைகள் ஒருத்தர் இல்லைன்னு. இன்னொரு முக்கிய விஷயமும் சொன்னாங்க. என்னன்னா, பிறந்ததுலேருந்து இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் புத்தி கூர்மை குறைய அப்படின்னு அந்த ஐயா நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்போ அவங்களுக்கு அப்படி இருக்காங்க தெரிஞ்சும் போது நீங்கள் திருமணம் பண்ணீங்களா இல்லை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுமா? அதுக்கு எல்லாம் கப்பல் சொல்லிட்டாங்க. நம்மளோட புத்தி இல்லைன்னு பாவம் வாழ்க்கை கொடுப்போம் வாழ்க்கை கொடுப்போம். ஏன் நல்றீங்க? அவரை பார்த்து கத்துறீங்களா? சமைக்கிறா, அங்க வந்து வேலை செய்யறா, எல்லா வேலையும் செய்யறா. அப்புறம் நீங்க என் புத்தி இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே, என்னோட சொன்னால் வந்து இந்த ஏரியாவுக்குள்ள வந்த உடனே வந்து ஆட்களை வந்து குவிஞ்சிட்டாங்க. ஏன்டா இந்த ஏரியாவுக்குள்ள நாங்கள் இப்போ 2000 வாரம். ஆனால் நேரத்தில் வந்து வெளியில் வந்துட்டு போயிட்டோம். இப்போ உள்ளே வந்து நாங்கள் ஆனால் பக்கத்தில் பார்க்குற இடம் எல்லாம் வந்து குடிச்ச வீடு தான் இருக்குது. என்னன்னு சொல்லி தெரியல. இவங்களுக்கும் இந்த ஒரு வீடு வந்துட்டு இந்த சுனாமி வீட்டு திட்டத்தில் கொடுத்த வீடு தான். இருங்க நீங்கள் உங்களுக்கு நடக்க இயலாது. ஓகே, என்ன சொன்னால் நாங்கள் சொன்ன ஐயா வந்து இவர் தான். நான் வந்து அம்மா வந்து அவங்க. வணக்கம் அம்மா. ஓ வணக்கம். சுகமா? வணக்கம். சுகமா? ஓ சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? சோறு. சோறு சாப்பிட்டீங்க? யார் சமைக்கிற சோறு? நீங்கள் சமைப்பீங்களா? என்ன கறி சமைச்சிங்க? வெண்டிக்காய். வெண்டிக்காய் சமைச்சதா? அது மட்டும் தானா? வேற ஒன்றும் சமைக்கலையா? உங்கள்ட்ட அவர் என்ன தொழிலுக்கு போகிறவர்? வெள்ளையிலுக்கு போகிறலையா? இல்லையா? தூண்டலுக்கு போவேன். தூண்டலுக்கு போகிறது அவங்களா? எத்தனை வருஷம் இப்போ கல்யாணம் முடிச்சீங்க? தெரியா பிள்ளைகள் இல்லையா? உங்களோட வயசு தெரியுமா அவங்களுக்கு? 30 வயசுல நீங்கள் கல்யாணம் முடிச்சது. அவங்களுக்கு இப்போ 60 வயசா? அவங்களுக்கு உங்களோட அம்மா அப்பா எல்லாம் செத்துட்டாங்க. உங்களோட கூட பிறந்தவங்க இருக்காங்க. எங்கே இருக்கிறாங்க? வந்து பார்க்குறல யாரு? இப்போ உங்களோட கணவர் தான் உங்களை பார்க்குறது. இப்போ எல்லா வேலையும் இங்கே யார் செய்கிறது? அவங்க செய்வாங்களா? எல்லாம் செய்வோம். உங்களுக்கு ஒலிம்பி நடக்கலுமா? நடப்பீங்களா? அப்போ எங்கள் இடத்துல இருக்கிற நீங்கள் நீட்டே அப்போ வந்து பார்த்துட்டு வந்து இதெல்லாம் இருக்கு. நான் வேலையெல்லாம் செய்கிறேன். செய்கிறது எல்லா வேலையும் செய்யுது. அப்போ இன்றைக்கு என்னென்ன வேலையும் செய்யுங்க? பாச குடிச்சிட்டு வேணா கழுவி குளிச்சு எல்லாம் செய்யுங்க. ரைட்டேன் கண் கலங்குறீங்க கண்ணை தொடங்க. ரைட்டு. அப்போ ஏன் இவ்வளத்தே தான் இருக்கிறதா? ஒவ்வொரு நாள் நீங்கள் இவ்வளத்துல இருக்கிறதா? அப்போ நான் அங்கே நான் பெற்று கழிக்கிறேன். பக்கத்துல எல்லாம் போய் கேட்கறது. அதுகள் வந்து போகுது. ஓகே, சமைப்பாங்களோ? உங்களுக்கு ஏதோ வருத்தம் இருக்குதா? ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து எடுக்கப்படுன்னு சொல்லி சொன்னவங்க எடுத்தாச்சு. என்ன பிரச்சனை? என்ன வருத்தம் உங்களுக்கு? ஒரு வருத்தம். அப்போ எதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற? அவர் தான் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறவர்? காய்ச்சல் வந்தா போவேன். என்ன சொன்னீங்க? இல்லை, அது இப்படி நல்லா தான் இருக்கு. நல்லா தானே பேசுகிறாங்க. அதான் நம்ம வந்து சமைக்கிறா, அண்ணன் வந்து வேலை செய்கிறா, எல்லா வேலையும் செய்கிறா. அப்புறம் நீங்கள் என் புத்தி இல்லைன்னு சொல்கிறீங்க. என்ன நடந்தது? இப்போ ஆரம்பத்துலேருந்து இப்படி தானே இருந்தவங்க?
இல்லை கொஞ்சம் தெரியுது நோமலா எப்படி சொல்கிற அப்படி நம்மளமாக இருக்கிற மாதிரி ஆனால் வந்து அவ்வளோ பெருசாக தெரியுது அது பார்க்கும்போது தான் அப்படி தெரியுது. ஆனால் பேசும்போதெல்லாம் நார்மலாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. இவங்க சொல்லும்போது நாங்கள் அப்படித்தான் வந்து பார்த்தனாங்க. எங்களுக்கு அதான் பிரச்சனை. நம்ம எதையுமே வந்து வெளி தோற்றத்தில் பார்க்கக்கூடாது. என்ன வெளியே பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. நம்ம நல்லா பேசி நல்லா தான் இது செய்கிறாங்க. இப்போ அவங்க தான் சமைக்கிறது. அவங்க பார்த்துக்கிட்டு சட்டு வந்து செடி சாதம் உடுப்பு எல்லாம் கலக்குறாங்க. எல்லாம் கழுவி வச்சுக்கிறாங்க. பிறகு அண்ணு நான் அந்த காலையில் போய் வந்து சாப்பாடு கொடுப்பேன். உங்களுக்கு காலில் என்ன நடந்தது? காலைல இப்போ கிட்ட இல்லான்னு வேற இருந்துச்சு. என்ன நடந்தது? கிட்ட இல்லை, கால் புரைக்கிறேன். இல்லை இந்த தட்டை எப்படி தானே உங்களோட கால்? இப்படிதான் கால் பூமியில் வைக்கிறேன். நடந்து போக புரைக்கும் கொண்டு விடவும். அதுக்காண்டி பாட்டா போட்டு கட்டி தான் போடணும். ஹாஸ்பிட்டலில் காட்டலையா? எல்லாம் காட்டினா என்ன சொன்னாங்க? குளிச்சே தராங்க, மண் தராங்க, ஒன்று பிடிக்கும். வயது போனாலே வருத்தம் தான் உண்மை. வயது போனேன். சரி, இப்போ என்ன வேலை செய்கிறீங்க இப்போ? இப்போ நான் சரி நாளைக்கு போகணும், நாளைக்கு தான் போகணும். சரி அதை எங்கே போகிறீங்க? இப்படி தான் தருவாங்கன்ட்டு போகிறேன். தர்மம் எடுக்க போகிறீங்களா? சரி, ஏன் அப்போ உங்களால் தொழில் எதுவும் செய்யலாதா? இப்போ இந்த காலையில் போகிறேன் செய்யலாம். அதுக்கு முன்னே மீன் பிடிச்சேன், நான் கல்லோட தீக்கேன், தண்ணி பார்த்திருக்கேன். கல்லண்டா? கல்லுன்னா அந்த கொங்கு கல், அது உடைக்கிறது. அதோட கூப்பிடுவாங்க போனால் தூண்டா போகிறேன். தண்ணி வாங்க போயிருக்கேன். இப்படி பதவியோட காலையில் எனக்கு ஒரு செஞ்சுக்கலாம். இப்போ ஒன்றுமே செய்யலாமல் தர்மம் எடுக்கிறீங்க. இப்போ அங்கே நீங்கள் போகிற இடத்துல ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா உங்களுக்கு? இப்போ ஒன்றும் சொல்கிறது என்ன எல்லாருக்கும் தெரியும். காலையில் எனக்கு இல்லாமல் தெரியும், எல்லாம் தருவாங்க. ஓகே, உண்மையாக வந்து சோகமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், கல்யாணம் கட்டி இத்தனை வருஷமாக உங்களுக்கு 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் ஒருத்தர் இல்லைன்னு. திருமணம் பண்ணி 30 வருஷம். நான் உங்களுக்கு இப்போ 60 வயசு. 30 வயசில் நீங்கள் கல்யாணம் கட்டுனீங்க. 30 வருஷம் வந்து திருமணமாகி பிள்ளைகள் இல்லை. அப்போ ஹாஸ்பிட்டலில் அதுக்கு ஒன்றும் சொல்லலையா? அதெல்லாம் போனால் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் பிள்ளைகளை யாராச்சும் தத்தெடுத்து இது இல்லையா? போன நான் மட்டும் ஒரு புள்ள வாங்க போட்டு அதுக்கெல்லாம் அங்கே வித்து போட்டாங்க. நான் உள்ள பத்துக்கோ முந்தி வாங்கியிருப்பேன். என்ன வித்து போட்டாங்கன்றீங்க? ஓ இல்லை அப்படி அது எப்படின்னா கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இப்போ சில டைமில் வந்து வளர்க்கிறாங்க, இருக்கிறவங்க எடுத்து வளர்க்குறது வந்து வளமை அதுக்கு நிறைய இது முடிக்க வேண்டியிருக்கு. அது அரசாங்கம் காசு கூட்டுக்கலாம். சரி, இப்போ இவங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ இப்படி அப்செட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க தானே? இப்போ எத்தனை வருஷத்துலேருந்து இருக்குது? நீங்கள் கல்யாணம் கட்டின காலத்துலேருந்து இருக்கா? கல்யாணம் கட்டின காலத்துலேருந்து அப்பாவுக்கு வருத்தம் இல்லை, நீங்கள் நார்மலாக தான் இருக்கிறாங்க. அது இப்போ சில பேருக்கு எப்படி சொல்கிறது, அது நார்மலாக இருக்கிறோன்னு சொல்லலாம். சில பேர் வந்து பிறந்த இதில் இருந்துட்டு வளரும் வரைக்கும் இப்போ வரைக்கும் தலையாட்டிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு அப்செட் இல்லை, அது அவங்களோட அது கூட ஒரு குணாதிசயம் சொல்லலாம். ஆமாம், இப்போ உங்கள்கிட்ட கணவர் அவர் வந்து உங்களுக்கு வருத்தம் அப்படி சொல்கிறாருங்க. உங்களுக்கு அப்படி ஏதாச்சுமா? அதுக்கு உங்களுக்கு வருத்தம் இன்னும் இருக்குதா? இல்லை. ஓ, பிக்ஸ் அப்படி தானே வாரு பிரச்சனை? காய்ச்சல் தண்டா குத்துவாது. அது மட்டும் தான் வாருது. இப்போ இது இப்போ இருந்திருக்கு உங்களுக்கு? 3 நாள் இருந்து போட்டு வாருது. அதான் கதைக்கிற விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு கதைக்கிறா. அந்த சில டைமில் வந்து ஐயா சொல்லி கொடுக்குறா, அதான் கதைக்கிறா வந்து அந்த இதான் பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ என்னென்ன சமைப்பியல், என்னென்ன சமைக்க தெரியுமா உங்களுக்கு? என்ன? நான் மிஞ்சாமிப்பேன். கோழி ஆக்க தெரியும். கோழி அவரை ஆக்குறேன். சரி, ஓகே. ஆனால் உண்மையாக வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இதில் 30 வருஷமாக வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து இவ்வளோ காலத்துக்கு ஒன்றா இருக்கு. உங்களோட சண்டை பிடிக்கிறவர் அவர் இல்லை? எப்பயாச்சும் அடிச்சிருக்கிறாரா? இல்லை. அப்போ நேற்று சண்டை பிடிச்சதான்னு சொல்லி சொன்னார். அவர் தான் சொன்னார். சிரிச்சு அடிக்கேன். நான் சும்மா தான் கேட்டேன். சரி, அப்போ இன்னைக்கு சாப்பிட்டாச்சு. ஓகே, ரைட்டா. அப்போ உங்களோட வலையை நான் கொஞ்சம் காண்பிக்கிறேன், என்னென்ன உங்களுக்கு இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சுனாமி வீட்டு திட்டத்தால் கொடுத்த வீடு ஒன்று. அடுத்தது வந்து கிணறு. இது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட பூர்த்தியாகுதுன்னு நினைக்கிறேன். கல்லடியில் வந்துட்டு பிணமரிக்கிற ஐயாட வீட்டை போய் பார்த்துருப்போம். கிணறு வந்து இந்த ஒரு நிலைமையில் இருந்தது, அதாவது வரல் வச்சுருந்தான் கிணறு கட்டியிருந்தாங்க. அந்த ஒரு கிணறு தான் இங்கே வந்து 2வது முறையாக பார்க்குறேன். இந்த கிணறு இதோட 2வது வாட்டி பார்க்குறேன். ஸோ நான் பாதுகாப்பு இல்லாத ஒரு கிணறுன்னு சொல்லலாம். அந்த கரல்கள்லாம் வந்து போகும் அதுக்குள்ளே இத்து அப்படியே. இங்கே டாய்லெட் இல்லையா ஐயா? இருக்கா? மலசில் கூட இருக்குது. அப்போது இந்த சைடு வந்துருக்கு. அப்போ கிணறு ஒன்று தான் பிரச்சனை அவங்களுக்கு. மற்றதெல்லாம் ஓகே. அங்காலையும் வந்து சுனாமி வீட்டு திட்டங்கள் தான். அங்கிட்டு வந்து வேறு ஒரு ஆக்கள்கிட்ட வீடு ஃபுல்லாக வந்து அந்த சுனாமி வீட்டு திட்டங்கள் தான். இதுக்கு அங்காலும் வேறு ஒருத்தங்கள்ட்ட வளவு அப்படியே. ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு வளவு, அதுக்குள்ளே இந்த சுனாமி வீட்டு திட்டத்தில் கொடுத்த ஒரு வீடு தான். நல்ல வேலை இந்த ஒரு வீட்டு திட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோன்னு சொன்னால் அது இன்னும் பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த வீடு வந்து உங்கள்ட்ட வீடு தானா?
உங்களோட வீடு தான் உங்கள்ட்ட வீடு தான். எதுக்காக வேண்டி இந்த வீடு தந்தாங்க? இருக்கணும் இருக்கணும். இப்போ என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, வேறு தாரீங்களோ அந்த இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளட்டா? எடுங்க. அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? நீங்கள் எங்கே போவீங்க? கேட்டா சொல்லத்தானே வேணும் என்ன? இந்த வீடு யார் தந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறுவனங்களாக்க நிறுவனக்காரர்கள் தந்த. என்னத்துக்கு தந்தவங்க? வீடு கட்டி இருக்கட்டும் இருக்கட்டும் மட்டும் சொல்லி தந்த. சுனாமி வீட்டு திட்டத்துக்கு தரலையா அது சார்? தந்த அது அதான்டாப்பா ஏன் குழப்பறானி வந்து சரியான. ஓகே, இப்போ அப்போ இந்த வீட்டை உங்களுக்கு தான் தந்த. இந்த வளவு வந்து உங்களோட அம்மாக்கள் தந்ததா உங்களுக்கு? சரி, அவன் கொண்டு தரல. அப்போ வாங்கினார் அதை காசு கொடுத்து. வாங்கினதா? நிறுவனங்களுக்கு காசு கொடுத்து வாங்கினேன். நிறுவனக்காரர்கள் தான் வளவு மாடி தந்த. ஓ சரி சரி சரி. உள்ள இருக்க பாப்பேன். உள்ள வந்து வீட்டோட நிலவரத்தை காட்டுறோம். வீட்டுக்குள்ள வந்த உடனே எம்ஜிஆர் இருக்கிறாரு. எம்ஜிஆர் நீங்களா ஒட்டினது? எம்ஜிஆர் ரசிகர்களோட இந்த எம்ஜிஆரோட எம்ஜிஆர் சீடி. பெரிய வீடு தான். பெரிய வீடு தான். அவங்க 2 பேர் தான் இருக்கிற கரண்ட் இல்லையாடா? போடுவா எனக்கு பயமா இருக்கு பார்த்தாலே. இல்லை, என்ன உள்ளெல்லாம் வந்து கொல்லியை கட்டி வச்சிருக்காங்க. போடையில போடும் ஏல போட்டான் லைட்டு பற்றி இல்லை வெறி இல்லை. சரி பாரு, அவங்க 2 பேர் தான் இருக்கிறதில் வந்து இப்போ கொஞ்சம் வயசம் போனதால கொஞ்சம் நீட் இல்லாமல் இருக்கிற மற்றபடியான பெரிய படம். இது வந்து இது ஒரு அறை. அப்படி சட்டி வானை வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக சட்டி வானையெல்லாம் அதுக்குள்ளேயே வந்துட்டு பிறகு ஜன்னல் ஓரமாக வந்துட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஒரு பொக்கிஷம் வச்சுருக்காரு. ரேடியோ ஒன்று டேப்பு நட ரேடியோ. அந்த காலத்தில் வந்து முன்னாடி ரேடியோ தான் எல்லாமே. இப்போ வந்து ரேடியோலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து கிச்சன் எப்படி இருக்கு உள்ள பாப்போம். அதுக்குள்ளேயும் கொல்லியாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்கடப்பா. பிறகு கூட தேடி தேடி அடுக்கிற போல கொல்லி இதனால் மேலே அப்படி ஃபுல்லாக கருப்படிச்சு போய்கிடுச்சு. ஃபுல்லாக ஒட்டுறே புகை கண்டுக்கிறதே இல்லை போல இது. ஒட்டரை அடி இல்லை ஃபுல்லாக. இது வந்து அந்த புகை கூடு இல்லை இங்கே. அதில் இருந்து அந்த புகை ஃபுல்லாக இதுக்குள்ளே பரவும் போல. ஓகே ரைட், நம்ம வழியிலேருந்து பேசுவாங்க கூட. ஓகே, நாங்கள் முதல்ல வந்து என்ட்ரியாவுக்குள்ளே வந்து உங்களை பார்த்து நாங்கள் என்ன பொக்கெட் நாய் எல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து ஒருத்தங்க வந்து கொடுத்ததான் வழக்கண்டு சொல்லி. முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாதனால இவங்கள தான் பிள்ளையாக நினைச்சு வந்து வளர்க்குறாங்களா. உண்மையிலே வந்து கேட்குற மாதிரியாக போயிட்டு என்னன்னு சொல்லி கண்டிப்பாக ஐயாட்ட அதை கேட்குற மாதிரி. ஐயாட்டே அதை கேட்போம். இப்போ இவங்கள எவ்வளோ காலமாக வந்து வளர்க்குறீங்க நீங்கள்? அப்போ ஒரு 6 வருஷமாக இருந்து வளர்த்துவாங்க. எவ்வளோ காலமா? இப்போ கிட்ட தான் தவிய நான் ஊசி அவன் போட்டு வளர்க்குறீங்க. பிள்ளைகள் இல்லைன்றதுக்கா? பிள்ளைகள் அதுக்கு என்ன சோத்தை வச்சு நமக்கு புண்ணியம் கிடைக்க மாட்டேன். என்ன பேர் அவங்கள்ட்ட பேர்? அது ஜிம்மு உண்டு, சடை உண்டு. சடை உண்டு. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை உண்டு. பொம்பளை பிள்ளைண்டா ஆம்பளை பிள்ளைண்டு. இது உண்மையாக வந்து என்னம்மா அம்மா என்ன சொல்கிறாங்க? என்ன பிள்ளைகள் இல்லாததுக்கு வளர்க்குறோம் நாய். அதில் வளர்க்குறீங்களா? அதான் உங்கள்ட்ட பிள்ளைகள். என்ன செய்யுது குளிக்க பார்க்குறேன், பொட்டு வைக்கிறேன், விடியத்து முகம் கழுவாகும். அதுக்கு பிள்ளைகளை போல உண்மையிலே வந்து தான் இப்போ கல்யாண வாழ்க்கைன்னு போனதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் பிள்ளைகளை வந்து எப்படி பார்த்துக்கணும் முன்னேறணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இந்த பிள்ளைகள பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்குள்ள வந்து உண்மையாக எனக்கு வந்து நான் உள்ள இன்றையாவுள்ள பார்த்தோன்னே நான் எல்லாம் வளர்க்குறாங்க அப்போ ஓகே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அதுக்கப்புறம் கடைசியாக அவங்கள்ட்ட அந்த கதைக்கு வந்து பிள்ளைகள் இல்லைன்னு தான் இந்த இதை வளர்க்குறோம், இதுலேயாச்சும் திருப்தியாக இருக்குது மனம்ன்றதாக அது சும்மையாக ஒரு மாதிரி மனம் முடிஞ்சு போயிடுது. என்ன சொன்னால் அவங்களும் பெஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்மகிட்ட சொல்லலை, அவங்களே அதை நினச்சி செஞ்சிட்ருக்குறாங்க. இவங்களை அடையாளம் காட்டி தான் அந்த அண்ணன் வந்து சொன்னார் இப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் அவங்க சொன்னாங்க இதுதான் ரீசன் சொல்லி. ஓகே, ஐயாட்டே வந்து நம்ம சில விஷயங்களை வந்து அப்படியே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் திருமணமாகி எத்தனை வருஷம்னு சொன்னீங்க? எனக்கு 60 வயது இருக்குது. நான் 30 வயதாக ஏமாத்தினான். 30 வயசில் 30 40 வயதாக போயிட்டு. உங்கள்கிட்ட சொந்த ஊர் எது? இந்த ஊர் கல்லாறு. கல்லாறு பெரிய கல்லாறு இருந்தேன். நான் அம்மா அப்பாவோட இருந்தேன். இருந்து போட்டு கல்லாலைக்கு வந்து அங்கே ஊரில் ஒரு வளவில் இருந்தேன். இதோட அப்புறம் இன்னும் ஒரு வளவில் வந்து இருந்தோம். இருந்த மாதிரி பிரச்சனை நீ சொன்னா வந்து பிரச்சனை அங்கே நான் போட்டு அடித்தாங்க. ஒரு பிரட்டி கட்டி பிறகு ஒரு அதை வந்து இங்கே வந்து சேர்ந்தோம். வீடு வந்து அவனோட சுவாமி வீடு
அதான் பழக வாங்கிட்டு வீட்டை கட்டி. இப்போ இவங்களை வந்து எப்படி தெரியும்? எப்படி உங்களோட காதல் திருமணமா இல்லைன்னு சொன்னா வீட்டால பார்த்து செய்தாங்களா? அம்மா என்று பார்த்து கூட்டிட்டு வந்தது எனக்கு. இவங்கள அம்மா தான் கூட்டிட்டு வந்தது எனக்கு. அப்போ அப்பத்துல இருந்து இவங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தாங்களா? அவங்க குடும்பம் மேலே அப்படி அப்போ அவங்களுக்கு அப்படி இருக்காங்கட்டு தெரிஞ்சும் போது நீங்கள் திருமணம் பண்ணீங்களா இல்லை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுமா? அவருக்கு எல்லாம் பக்கத்தில் சொல்லிச்சாங்க, நம்மளோட புத்தி இல்லைன்னு. பாவம் நம்ம வாழ்க்கை கொடுப்போம், வாழ்க்கை கொண்டு வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கேன். ஓகே, அது ஒரு பெரிய மனசு. என்னோட சொன்னால் உண்மையில் உடம்புல ஒரு குறையும் இல்லாமல் எல்லாம் இருந்து நல்லா இருக்கிறவங்களை வந்துட்டு மனசு அப்படிங்கிற ஒரு குறை, அதாவது அந்த மனசுன்றது நல்லா இல்லாமல் வந்துட்டு விலகி போகிற குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு கடவுளாலன்னு சொல்லி அந்த நார்மலான அந்த ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி தெரிஞ்சு நீங்கள் 30 வருஷமாக வந்து இனப்பிரியாமல் ஒன்றா இருக்கிறீங்கன்றது வந்து பெரிய ஒரு விஷயம். அது யாராலையுமே வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். ரைட், நீங்கள் வாழ்க்கையில் எப்பயாச்சும் ஜோதிச்சிருக்கீங்களா? இவங்களுக்கு எப்பயாச்சும் இது மாறும், இவங்களுக்கு இதை மாற்றணும் அப்படி சொல்லி நீங்கள்? நான் எத்தனை வயதுன்னு தெரியும், எத்தனை ஆண்டாந்தேதி போனேன்னு தெரியும். அவள் இத்தனை ஆண்டு பிறந்தன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது? அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க தெரியாதுன்றாங்க. அவங்களுக்கு ஐடென்டி கார்டு இல்லையா? இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, அக்கா இல்லை, ஒருத்தனை முழுதும் செத்து போயிட்டாங்க. என்ன இருக்காவும் எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. உங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. அப்போ அம்மா தான் இவங்களை திருமணம் பண்ண? அம்மா தான் கொடுத்து இப்போ இல்லையா? இப்போ இல்லை, அங்கே அந்த போகல நாங்கள் இருந்தேன், போகலையே கொடுத்து வந்தேன். ஒரு அவ காலம் செல்ல போகிஞ்சாதான் நாங்கள் ஒரு வளவாயிருந்து உறவிஞ்சாங்க. உங்களோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன நடந்தது? வருத்தம், அப்பாவுக்கு வருத்தம். அம்மா அம்மாவுக்கு வருத்தம், அசுமா. அப்போ இவங்களுக்கு சொந்த பந்தம் பண்ணி சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? இருக்காங்க, வாரம் இல்லை, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட அப்பா அம்மாக்கள் சேர்த்துட்டாங்க? அதெல்லாம் போயிட்டாங்க. அப்போ உங்களை திருமணம் பண்ணி தரும்போது உங்கள்கிட்ட ஐடென்டி கார்டெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்கலையா நீங்கள்? கேட்டுனா பதிவு தரேன் அப்புறம் நாங்கள் பத்தாச்சு போட்டாங்க. பதிவே இல்லையே? பதிவு இல்லை. அப்போ இப்போ அவங்களுக்கு அப்போ ஜிஎஸ் மூலம் பேசி பதிவுகள் எடுக்கலையா நீங்கள்? எல்லாம் போட்டீங்க. நான் எப்போ போட்ட நீங்கள்? இப்போ கிட்ட அந்த சனிக்கிழமை எல்லாம் எழுதி கொடுத்து வந்து. ஏன் இப்போ போட்டீங்க? 30 வருஷமாக திருமணம் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் அதை பார்க்கலையா நீங்கள்? பதிவு இல்லாமல் நான் பதிவு இருந்தால் தான் நான் கேட்டு பதிவு இல்லை, பதிவு இல்லாமல் பார்த்தான். அப்போ உங்களுக்கு இந்த சமர்த்தி கொடுப்பணும் அது இதுன்னு சொல்லி எதுவுமே இருக்காது? தராங்க, அது 2 பேருக்கு தான் தராங்க. உங்களோட பேருக்கு தராங்க? 2 பேருக்கு தான் தராங்க. எனக்கு ஐடென்டி கார்டு எங்கள் அப்பா பதிவு வச்சது. இப்போ எனக்கு பதிவு. அப்போ உங்கள்ட்ட பிறந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும்? உங்கள்ட்ட பிறந்த நாள் எப்போன்னு தெரியும்? பிறந்த நாள் இல்லை, பிறந்த ஆண்டு தெரியும். அது தெரிஞ்சா சரிதானே. பிறந்த நாள் வந்து கொண்டு வாங்க பார்ப்போம். 63ஆம் ஆண்டா பிறந்தீங்க? 63ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறீங்க தானே? 2013 ஐடென்டி கார்டு எடுத்தீங்க. அப்போ அதுக்கு முன்னே ஒன்று வச்சு தொலைஞ்சிட்டுதா? 8ஆம் மாதம் 30ஆம் தேதி பிறந்த நாள். அவங்கள்ட்ட பிறந்த நாள் எப்போன்னு தெரியுமா? ஐயா தெரியாது. அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் பிறந்த நாளே கொண்டாடினது? கொண்டாடல. தெரிஞ்சா தனி அம்மா அப்பா இருந்தால் தனி எல்லாம் சொல்கிறது. அவங்க ஏதாச்சும் ஃபீல் பண்ணி பேசுவாங்களா உங்கள்கிட்ட? ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா நம்மளுக்கு பிள்ளைகள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் காய்ப்பாங்களா? கதைக்கிறான் எனக்கு பிள்ளைகள், கடவுளை நம்ம கடவுள் எல்லாருக்கும் பிள்ளை கொடுத்தா நமக்கு பிள்ளை தான். இந்த வீடு வாழை கொடுக்க ஆள் இல்லை. இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்களா எப்பயாச்சும் இவங்களுக்கு இந்த ஒரு நிலைமையிலேருந்து அவங்க மாறணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி நினச்சிருக்கீங்க? அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. ஏன் மாற மாட்டான்? அது எப்படி நீங்கள் ஆணித்தரமாக சொல்கிறீங்க மாற மாட்டாங்கன்னு? என்ன உலக காலத்துக்கு அவ காணதியா பிறந்ததியா பரிவந்தியா மாறல. நான் 60 வருஷமாக போயிட்டு 60 வயதாக போயிட்டு எனக்கு மாறாவே முறை என்ன முடி மாறும். சாக மட்டும் கலந்து ஓட்டு போகிறான். கொஞ்சம் காலம் இழுத்து போயிருந்தேன் கொஞ்சம் காலத்துக்கு. இப்போ வந்து ஐயா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வயசுலாம் திருமணம் பண்ணிட்டு பாதியில் வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 30 வருஷமாக இப்போ பிள்ளைங்களும் இல்லாமல் இவங்க இப்படி இருக்கிறாங்க தெரிஞ்சும் வந்து வாழ்கிறீங்க. எப்படி அது உங்களால் சாத்தியம்? எனக்கு அம்மா அப்பா இல்லை, ஒருத்தர் என்ன பார்க்கறதுக்கு. உங்களை பாப்பா வந்துட்டு நான் அதை வளர்த்து கொண்டு. எப்பயாச்சும் உங்களுக்குள்ள சண்டைகள் வந்திருக்கா? சண்டை எந்த வீட்டு பேருக்கும் வர சரியா போகும். எதுக்காக சண்டை பிடிக்கிறீங்க? அங்கே கைக்கிற கதை கூடாட்டி பொருள் எடுப்பேன், ஓடுவாங்க முறை வருவாங்க. அப்போ அவன் சொல்கிற அவட்ட கேட்டால் நீங்கள் ஒரு நாள் சண்டை போட்டது இல்லையா அடிச்சு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடிக்கிறது இல்லை, கம்பெடுத்தாண்டா ஓடிடுவோம் முறை வருவோம். அப்போ நீங்கள் கம்பு எடுப்பீங்க, அவன் ஒரு நாள் அடித்தது இல்லை? எடுத்த கம்பு ஒரு நாள் அடித்தது இல்லை. அப்போ அவள் சொல்கிறா அவள் அடிச்சுன்னு சொல்லி சொல்கிறா. அவளோட உடம்பை பார்த்தா அடிக்க. இப்போ இந்த நாய்க்குட்டிங்களை பிள்ளைங்களா வளர்க்கணுமன்றது வந்து எப்போ வந்த யோசனை உங்களுக்கு? அது பிள்ளைகள் இல்லை எடுத்துகிட்டு போகு எங்களோட மச்சாங்காரன் நான் வாங்கி வளர்த்தேன் குட்டிட்டேன். அதுதான் நாங்கள் கொண்டு போகிறோம் தந்துட்டேன் வாங்கி விட்டான்.
அப்போ இவக்கு இப்போ அதோடய பொழுது போகுது. அப்போ யோசிக்கிறது இல்லை உண்டு. என்னெல்லாம் செய்வா காலையில் வளமி நாய்க்குட்டி? குளிக்காக்கிற நான் உரியமோ கழுவாவும் பொட்டு வைப்பாவும். அந்த பொட்டு வச்சுக்க அவ தானே. அதை டீ மாவு அதை அடித்து போட்டு வைப்பாவும். பாப்பாவும் பாப்பா எல்லாம் பாப்பா. அவன் என்னண்டு கூப்பிடுவா 2 பேரையும்? ஜிம்மும் சடவுண்டு கூப்பிடுவாவும். சரண்டு கூப்பிடுவா. ஓகே. இங்கே இருக்கிறவங்களை உங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் செய்திருக்கிறாங்க? செய்கிறார்கள். பூனை, அரிசி, தேங்காய் போட்டு 500 காய்ச்சி வருவாங்க. கறி வாங்கிட்டு போச்சு வாங்கிட்டு வர கையில் சாப்பிடணும். கறி கறியாக வாங்கிட்டு வரும் தேவை ஆக்கி 4 பேர் தான் சாப்பிடுவேன். 4 பேர் தான். நீங்கள் 4 பேர் இருந்தால் 2 பிள்ளையில நீங்கள். ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு இந்த சமுர்த்தி காசு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க? சமுர்த்தி காசு திண்டு போட்டு 3 மாதத்துக்கு பிறகு 6000 7000 டைம் தருவாங்க. இப்போ இந்த பேங்கில் கொடுக்காங்க காசு. இப்போ 4000 ரூபா தராங்க. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? எந்த பேங்க்ல? முன்னுக்கு இருக்க பேங்க். பிஓசி பேங்க்ல. முன்னுக்கு கலாஞ்சியில் முன்னுக்கு இருக்க பேங்க் பிஓசி பேங்க். அதில் அக்கௌண்ட் இருக்கா? அக்கௌண்ட் காசு போட்டு வச்சுருக்கீங்களா? காசு போடுறது 4000 காசு தராங்க. அடுத்த மார்க்கெட்டுக்கு போனால் சரி முடியும். அப்போ உங்களுக்கு வந்து சேமிப்புன்னு சொல்லி ஒன்றுமே இல்லையா? சேமிப்பு காசு எடுத்தேன் அவக்கு உடுவாடவை வாங்குவேன். எனக்கு இல்லாட்டி அளவுக்கு வாங்குவேன். மற்ற அங்கே உழுவு போகிற சட்டை ஜாமான் பொம்பளைக்கு எல்லாம் வாங்கிட்டு. அப்போ இப்போ இந்த சித்திரை வருது அவர் ஒன்று பண்ணுற எல்லாம் அவங்களுக்கு தான் வண்டி தருது. அவர் சொல்கிறா பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒன்று பண்ணுறதுலாம் அவருக்கு தான் எல்லாம் வண்டி கொண்டு கொடுக்குறதா. ரைட் ஓகே. இப்போ சித்திரை வருது. சித்திரைக்கு வந்து என்ன பிளான்? சித்திரைக்கு எனக்கு உடுப்பெல்லாம் கொண்டு வருவாங்க. யார் தரு? வளமே தாராக்கள் கொண்டு வருவாங்க. யார்? அங்கே இருக்கிறாக்கள் வண்டி தரவங்களா? அங்கே கலவாட இருக்கிறாங்க. எல்லாம் பண்ணி தருவாங்களா? ஷர்ட்டு சாரம் அரிசி காஜாயிரூவா அவருக்கு உடுப்பெல்லாம் தருவாங்க. அப்போ இங்கே இருக்கிற அந்த பாடிகள் எல்லாம் போய் நீங்கள் கரை இருக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் செய்யலாம் இந்த காலால்? என்ன உண்டை இந்த போட்டு பேருக்கும் அதை போன கீழே சாமான் தருவாங்க. மீன் தருவாங்க. அப்போ நீங்கள் காசு கொடுத்து வேண்டுன்னு சொன்னால் என்னென்ன வேண்டுவீங்க? வாங்கிட்டா ஷெல் வேணும், ஷெல்லல் போட்டை அது பண்ணுறது. அப்போ இறைச்சி சமைக்க தெரியாமல் சொல்கிறோம். அப்போ நீங்கள் தான் சமைக்கிறது? நீங்கள் தான் சமைக்கிறது? அவன் மற்றெல்லாம் நான் எல்லாம் சேர்ந்து செஞ்சு தான். ஏன் இப்போ மீன் சமைக்கிற மாதிரி தானே அதுவும் சமைக்கிறது? அது சமைக்கல. பொதிக்கணும், எண்ணெய் வறக்கிறேன் போட்டு கிட்டையும் போடல. தேங்காய் வறக்கிறாங்க. அந்த பயம் கூக்கடிச்சு போட்டு சோறெல்லாம் சமைப்பாங்க. காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புற நீங்கள்? 5 மணி 4 மணிக்கு அனுப்பிடுவோம். கிளம்பி என்ன செய்யறது? கொஞ்சம் சுத்தம் கொடுத்துருவேன். நாயை பார்த்து நாய் கிடக்கும் முத்தம் கொடுத்து தேர்த்து வச்சு குடிச்சு சட்டெல்லாம் கழுவி நான் ஒரு ரவுண்டு போயிடுவேன். அப்போ நீங்கள் வரும் வரைக்கும் தனியாக இருப்பாவா? கொஞ்சம் இருப்போம். நாய் கிடக்கிற கூட்டத்தை பார்த்து இருப்போம். ரைட். ஆனால் ஒரு பெரிய ஒரு விஷயம், நீங்கள் இவ்வளோ காலத்துக்கு 30 வருஷமாக வந்துட்டு பிள்ளைங்களும் இல்லாமல் அவங்களுடைய இப்படி ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அவங்களுக்காக வாழ்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த இப்படி தான் வந்து எல்லோரும் இருக்கணும். நல்லா வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சின்ன வயசில் திருமணமாகி பாதியில் விட்டுட்டு போகிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ நாங்கள் அண்மையிலே நிறைய பேரை காண்பிச்சிருப்போம். அண்ட் இவங்களையும் வந்து காண்பிக்கிறோம் எப்படிலாம் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இவங்களாலே இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏன் உங்களால் வாழ முடியலை என்று சொல்லி எனக்கு தெரியலை. எல்லாராலையும் வாழ முடியும். இவங்கள அந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு உதவி செய்து தரப்போகிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஒரு உதவி தேவைப்படுத்தீங்க? கிணறு வேணும். கிணறுன்னு சொன்னால் இங்கே என்ன கிணறு செய்வாங்க? பெரிய கொட்டு வாங்கி வச்சுக்காங்க. இல்லை பாருங்க 2 கொட்டு வாங்கி கொட்டு தான் பதிக்கிறது வச்சுக்காங்க. நம்ம அடிக்கிட்ட பைப் அடிக்கும். குழாய் பைப். அது நல்லது. அடிச்சு அந்த தண்ணி டேங்க் ஏற்றி பைப் அடித்தா நல்லது. சரி. அவங்களும் நல்லா தானே பேசுகிறாங்க. பிறகு நான் அந்த இதாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? அப்படித்தான் என்ன இருந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனைகள் நடக்குமா? சின்ன வயதுலேருந்து அப்படிதான். ஆனால் நல்லா தான் இருக்கிறாங்க. நல்லா கதைப்பாவான். கதைக்க தான் அப்போ என்ன அது பிரச்சனைன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அவட புத்தியாக தான். இப்போ புத்தி இல்லாத இப்போ கைக்காகும். ஓகே சரியா. நாங்கள் அவட கொஞ்சம் பேசணும். அவட பேசுகிறோமா? சரிம்மா. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு பதிலாக வந்து உங்களோட அந்த நாயெல்லாம் வந்து காலையில் வந்து ஒலிம்பி குளிக்க பார்த்து பொட்டெல்லாம் வைக்கிறேன். நீங்கள் தான் பொட்டு வைக்கிறேன். ஏன் அப்படி சரி? நீங்கள் பிள்ளை இல்லாத உங்களுக்கு விருப்பம் பிள்ளைகளோட விருப்பம். அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் குளிக்க வைக்கிறேன். நீங்கள் விடிய 10 மணியா குளிக்க வைக்க அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகளை குளிக்க வைக்கிறமே காலையில் குளிக்க பார்த்து பொட்டெல்லாம் வைக்கிறேன். நீங்கள் அதில் பொட்டெல்லாம் வச்சிருக்கேன். நான் வந்து அதை காட்டுறேன்னு பாருங்கள். அந்த கிளிப் ஆட் பண்ணுறோம். என்ன ஃபோட்டோ முடிச்சாங்க. ஷடோ
போட்டா முடியாது நான் ஏன் மடுங்க போட்டோம் எடுத்துட்டோம் போய் எடுத்து காட்டிருக்கேன். சரி இப்போ இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க? சோறு சோறும் பாரு என்ன கறி? வெண்டிக்காய் கறி. யாரு சமைச்சு? நாங்கள் நாங்கள் நீங்கள் சமைச்சிங்களா அவர் சமைச்சு? நான் தான் சமைக்கிறேன். சரி இப்போ 30 வருஷமா கல்யாணம் கட்டி இப்போ 30 வருஷமா சொல்லி சொன்னார். 30 வருஷமா வந்து இப்போ உங்களோட சண்டை பிடிக்காம செய்யாமல் நல்லா பார்த்துக்கொள்றாரு. நல்லா பார்த்துக்கொள்றாரு. அவருக்கு உடுப்பு இல்லாட்டி எனக்கு தான் மாட்டி உங்களுக்கு தான் வாங்கி தருவார் உடுப்பு இல்லாட்டி. ஏன் நல்றீங்களா? ஆ ராதா பார்த்து கத்துறேன். அவரை பார்த்து கத்துறீங்களா? கண்ணு தரீங்க. உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த அன்பை பார்க்க வந்து. நீங்கள் பிள்ளைகள் இல்லையோ இப்படி இல்லைன்னு சொல்லி யோசிக்க தேவையில்லைண்ணே. இது கண்ணு தரீங்க கற்றுக்கல சித்திரை கொடுப்படுத்தார் கலதாவலாக்க வேண்டார் அவனே தந்தாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ காசு இல்லை சாப்பாடு அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்களா இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார்? சொல்லுங்க. வேண்டி தெரியாது. ஒரு நாள் சண்டை பிடிச்சது இல்லை உங்களோட? சாப்பாடு இல்லைன்னு சண்டை பிடிச்சதில்லை? சாப்பாடு இல்லாமல் கலந்தது இல்லை? சரி அப்போ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமா அவர்? உங்களை கணவர் உங்களுக்கு விருப்பமா அவரோட? நல்ல விருப்பமோ? ஒரு நாள் சண்டை பிடிச்சதில்லை? அப்புறம் பொருளெல்லாம் எடுத்து விரைச்சிட்டு வர அவங்களோட சிரிச்சா அடிக்கும். ஏன் சிரிக்கிறீங்க? டிவியை பார்த்து டிவியை பார்த்துட்டு சிரிச்சா அதுக்கு வந்து. ஆனால் பெரிய அடித்ததெல்லாம் இல்லை, சும்மா விரட்டுற படம் வந்து அவரை பற்றி வந்து கதைக்கக்குள்ள வந்தால் மாள்றார். அது வந்து இப்போ என்ன சொல்கிறேன், ஆனந்த கண்ணீர் மாதிரி கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக அதான் கல்யாணம் கட்டிட்டு சண்டை பிடிச்சிட்டு போகிறது அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன் இப்போயும் கூட இந்த கட்டுறாங்க ஒரு 2-3 வருஷத்தில் வந்து பிரச்சனைன்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. அதான் கல்யாணம் கட்டினா என்ன தானே எப்படி வந்தாலும் என்ன வருத்தம் வந்தாலும் இல்லை என்ன மாறி போனாலோ இல்லை ஆக்சிடென்ட் பட்டு காலை உடைஞ்சு போனாலோ அவங்கள தான் நம்மளை கணவராகவோ இல்லை மனைவியாக நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம். கடைசி வரைக்கும் நம்ம அவங்களோட எப்படி அவங்களுக்கு என்ன நடந்தாலும் நம்ம அவங்களோட ட்ராவல் பண்ணணும். அதான் லைஃப். இன்றைக்கி வந்து இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறான்னு தெரிஞ்சு ஐயா விட்டுட்டு போயிருந்தால் அவங்களோட நிலைமை எப்படி இருந்துக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் என்ன பிள்ளைகள் இல்லைன்னாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு உங்களுக்கு. என்ன சந்தோஷமாக தான் இருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் அழாதீங்க ஃபஸ்ட்டாக கண்ணை தெரியுங்க. சரி இப்போ வந்து நீங்கள் இப்போ இங்கே சரி இப்போ உங்களுக்கு இப்போ என்ன செஞ்சு தரோம் நாங்கள் உதவின்னு சொல்லி சொன்னால் என்ன செஞ்சு தரணும்? எங்களுக்கு நடிக்கல கிணறு தானே இல்லை, கிணறு அடிச்சு தரணும்ன்ற சின்ன ஒரு கிணறு அது அந்த பரலில் இருக்கு அது கூட தண்ணி. அப்போ எங்கே தண்ணி அடி அடுக்கிற இப்போ வந்தவங்க அங்கே போய் எடுக்கிற குடிக்கிறதுக்கு எல்லாம் ஆறு அதெல்லாம் அள்ளிட்டு வர நான் அள்ளுவன் அவர் மல்லி கொண்டுட்டாரு. சரி இப்போ தான் வந்து ஐயா தர்மம் எடுக்க போகிறதான்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ போகிறவர் முதல் கல்லெல்லாம் உடைச்சி தூண்டலுக்கு போகிறேன் போய் அதில் கொண்டு வர. அப்போ நீங்கள் கேட்குற இல்லையா இப்போ வந்து என் தர்மம் எடுக்க போகிறீங்க போக தேவையில்லைன்னு சொல்கிற இல்லைங்க? நான் சொல்கிறேன் நீ போகாதீங்கன்ட்டு. அப்போ என்ன சொல்லுவார் அவர்? காசு வேணுமே. அதாவது பாருங்கள் வந்து அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இப்பயும் அவரால் ஏலாட்டியும் போய் தர்மம் எடுத்துகிட்டு வந்து அந்த காசை கொண்டு கொடுத்து அம்மா வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறார். அப்போ வந்து இந்த குடிப்பழக்கங்கள் அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்று வந்து சந்தோஷமாக இருக்குது உண்மையில். எனக்கு உங்களோட கதையை கேட்கக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தோன்றுதா? ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. சரி இப்போ நீங்கள் வந்து அளவணம் உண்மையிலே உங்களை பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கொண்டு சேர்ப்போம். கிணறு இங்கே ரோக்கம் வந்து அவ்வளோ பெரிய செலவாகுது கிணறு அடிக்கிறதுக்கு. என்னென்ன இங்கே வந்து அடி பைப் தான் அடிப்பாங்க. இது கடற்கரையை அண்டிய பிரதேசம் பண்ணுறதால வந்து ஈஸியாக மேலுக்கே வந்து மேலூத்தில் வந்து தண்ணி வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 15 அடி 10 அடியில் அப்படியே தண்ணி வந்துடும் வேணுமா? சரி அதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். இப்போ வந்து நம்மளால் முடிஞ்சது வந்து இவங்களோட சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சித்திரை வருஷம் வருது, அதையும் வந்து அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறதுக்காக வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை நம்ம பண்ணிட்டு போவோம். சரிம்மா, கடைசியாக வந்து இப்போ நீங்கள் இறைச்சி சமைச்சு சாப்பிட்டீங்க? அவர் வேண்டு கொண்டு ஆக்கி தாரேன். எப்போ சமைச்சு கொடுத்தீங்க? வாங்கன்னு என்ன வாங்கி தரேன். சரி, இப்போ வந்து இனி நீங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு உதவி ஒன்று பண்ணி தரோம். சரியா?
நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு கிணறு எதியறதுக்கு வந்து நாங்கள் இங்கே பேசுகிறோம், ஒருத்தங்கள்ட்ட வந்து பேசுகிறோம். எவ்வளோ தண்ணி வேணும். தண்ணி வேணும். ஓகே, நாங்கள் அதை எவ்வளோ முடியும் என்ன மாதிரி செய்யலாமன்றோம். இங்கே இருக்கிற ஒரு ஆட்டை பார்த்து பேசிட்டு இவ்வளோ எஸ்டிமேட்ன்றது ஒன்று எடுக்கணும். நாங்கள் எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சு தரோம். சரியா? இப்போ உங்களோட கணவர் வந்து காலையில் போனால் எத்தனை மணிக்கு வார ஒரு வெளியில் தர்மம் எடுக்க போனால்? 12க்கு வரும். மதியம் 12 மணிக்கு வர. காலையில் எடுத்து மதியம் 12 மணிக்கு வந்துடுறாரு. வந்து இங்கே அவரா சமைக்கிறா இல்லை நீங்கள் சமைச்சு கொடுக்குற? தனிச்சம். நீங்கள் சமைச்சு கொடுக்குறேன் என்ன? சரி. இனி அவர் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு வெளியில் போகாமல் நீங்கள் வீட்டோட இருந்து சாப்பிட்ற மாதிரி உதவி ஒன்று பண்ணி தரோம். சரியா? ஓகே. இப்போ இதில் வந்து கொஞ்சம் காசு இருக்குது, இதை எண்ணி பாருங்களா. கணக்கு தெரியும். தெரியாதா? சரி, இது வேண்டுங்களா? அவர்கிட்ட கொடுங்களேண்ணா. எண்ணி பாருங்க. எவ்வளவு? 6. 6 5000 இருக்கு. அப்போ எவ்வளோ? ஓகே, சரி. அதில் 30,000 இருக்கு. சரியா? 30,000 இருக்கு. சரி, இப்போ கொஞ்ச காலத்துக்கு வந்து நீங்கள் அவ தனியை விட்டுட்டு வெளியில் போகாமல் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் வேண்டிக்கிட்டு வச்சுட்டு வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு அவங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் நீங்கள் அடிக்கடி விட்டுட்டு போகிறது அவங்க கொஞ்சம் இப்படி இருக்கும்போது அவள் இன்னும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ அவங்கள தனிமையில் விடாமல் கூடமாட நீங்களும் இருந்து பேசிட்டு அப்படியே பொழுதை வந்து போக்கிக் கொள்ளுங்க. சரி, இப்போ வந்து இதை உங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சது நாங்கள். ஆனால் அதை தந்தவங்க வந்துட்டு வீடியோ பார்த்து கொண்டு இருக்காங்க. அது யாருன்றது நான் சொல்கிறேன்னா, லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா தான் அனுப்பி விட்டவங்க. அவங்க வந்து அவங்களோட பேர் சொல்லுவேன்ட்டாங்க. ஆனால் அவங்களோட கடைசி நம்பர் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் வந்துட்டு 9063. இதுதான் அவங்களோட தொலைபேசி இலக்கத்தோட கடைசி இலக்கம். அவங்க தான் இந்த ஒரு 30,000 அனுப்பியிருந்தாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா நீங்கள்? கிணறு இல்லை, தண்ணி எடுக்கிறதுக்கு சாப்பாட்டு கஷ்டம், காலையில் இதில் போனால் 12 மணி ஆகுது பாரத்துக்கு. எனக்கு கஷ்டமாக இருக்கு. இந்த உதவி செஞ்சா கடைசி நன்றி. ஓகே. அப்படி அம்மா வாங்க, எங்கே போகிறீங்க? இதுக்கு எல்லாமே இருக்கா நிற்கிறதுக்கு? சரி. என்னென்னு சொன்னால் எல்லா பேருக்கு ஒரு வாயண்டு சொல்லிவிடுவோம். சரி, அதோட வந்து முடிச்சிடுவோம். ஓகே. உண்மையில் வந்து இந்த உதவி பண்ணியிருந்த லண்டனில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு வந்து நாங்களும் எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அது மாதிரி நாங்கள் காண்பிச்சிருந்த இவங்களுக்கு நீங்களும் மாதிரி அந்த குழாய் கிணறு அப்படி ஏதாச்சும் அடிச்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அது தாண்டி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.